ஆல், வெல்கம் பேக் டு நவீன் பிரியா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோடய அம்மாவோட கிச்சன் டூர் தான் நான் காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். கிச்சன் உள்ள என்ட்ரு ஆனோனையும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பெரிய க்ளோஸ்டு ஷெல்ஃப் இருக்கு. ஸோ இதில் என் அம்மா வந்து என்னென்ன திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நல்லா பெரிய ஷெல்ஃப். இதுல மேல வந்து ஃபுல்லா வடாம்லாம் வச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய டப்பால வந்து நிறைய வடாம்லாம் செஞ்சு ஹோம் மேடா நாங்க வந்து வடாம் செஞ்சு நாங்க வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஆர்டர்ஸ் அம்மா பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதெல்லாம் வந்து இங்க வச்சிருக்காங்க மேல. அடுத்தது கீழே வந்து இந்த கஞ்சி மாவு, அப்புறம் வந்து சேமியா உப்புமா, இது அரிசி எல்லாமே இந்த மாதிரி ஸ்டப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது நீங்க கீழே பாத்தீங்கன்னா இது வந்து டப்பர் வேர்ஸ். இது ஃபுல்லாவே நான் இப்ப காட்டுறது இது எல்லாமே வந்து டப்பர் வேர்ஸ் தான் ஃபுல்லாவே வச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து இதுல வந்து இந்த மாதிரி கலர் கலரா டிஃப்ரெண்ட் கலர்ஸா இருக்கு. கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு எல்லாமே வச்சிருக்காங்க. இதெல்லாம் இதுல வந்து ஒரு இதுல வந்து டீ தூள் வச்சிருப்பாங்க, ஒரு இதுல காஃபி தூள் வச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து ஆக்சுவலா இது வந்து நம்ம ஜென்ரலா நம்ம பொரியலுக்கோ இல்ல பொரியலுக்கு வந்து நாங்க மோஸ்டா யூஸ் பண்ணுவோம். அண்ட் சாம்பார் பண்ணும்போதும் நாங்க யூஸ் பண்ணுவோம். லைக் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வறுப்பாங்க. தனியா அதெல்லாம் ஒரு சில காஞ்ச மிளகா அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வறுப்பாங்க. வறுத்துட்டு அவங்க பொடி பண்ணி வச்சுப்பாங்க. இது நம்ம பொரியல் கூட லாஸ்டா ஃபினிஷிங்ல வந்து காரப்பொடிக்கு பதிலாக நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க இதை. அடுத்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச பெருங்காயம் தூள் வச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே இதுல இருக்கு. இந்த ஜவ்வரிசி இதுல, அப்புறம் நல்லா கார மிளகா, பிளெயின் காரத்தூள், சர்க்கரை எல்லாமே இருக்கு இதுல. இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, இதுல கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு, மைதா மாவு இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு இது வந்து சாம்பார் பொடி கொஞ்சம் எல்லாமே வந்து ஹோம்மேடா வந்து பண்றாங்க. சாம்பார் பொடி, ரசப்பொடி எல்லாமே ஹோம்மேடா பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து ஆர்டர்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது வந்து கீழே வந்து அவங்க வந்து மிளகு தூள் இதெல்லாமும் நம்ம வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரைச்சு வச்சிருவாங்க. அன்னன்னைக்கு காலியாக சோம்பு, மிளகு எல்லாமே இது இருக்கு. எல்லாமே வந்து அரைச்சு வச்சுப்பாங்க பொடி பண்ணி. அவங்க இந்த மசாலா ஐட்டம்ஸ், இந்த பிரியாணிக்கு சேர்க்கிற மசாலா ஐட்டம்ஸ் அதெல்லாமே இந்த பக்கம் இருக்கு குட்டி குட்டியா. இது ஆக்சுவலா எப்படி பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து ஏலக்காய் பொடி இருக்கு இதுல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிராம்பு, அப்புறம் இது வந்து அந்த கஸ்தூர் மேத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த கிரேவிக்கெல்லாம் வந்து சேர்ப்பாங்க. நல்லா கசக்கிட்டு லாஸ்ட்ல வந்து போடுவாங்க. ஸோ அதெல்லாமும் இருக்கு இதுல. இதுவும் அதே தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு பார்ட்டிஷன் மாதிரி இருக்கும். தெரியுதா? இது மாதிரி பார்ட்டிஷன் மாதிரி நமக்கு வேண்டாம்னா எடுத்துடலாம், வேணும்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரெண்டு இருக்கு. இது மாதிரி சின்ன டப்பால வந்து சோம்பு, ஜாதி பத்திரி, அப்புறம் வந்து கசகசா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இவங்க வச்சிருப்பாங்க. அடுத்தது ஜாடி, நல்ல பெரிய ஜாடி இருக்கு. அதுல புளி போட்டு வச்சிருக்காங்க. இந்த பக்கமும் ஜாடி, இதுல காஞ்ச மிளகா போட்டு வச்சிருக்காங்க. இது சத்து மாவு கஞ்சி. நல்ல பெரிய டப்பா உள்ளுக்குள்ள இருக்கிறது வந்து சத்து மாவு கஞ்சி. ஓகேவா? அடுத்தது பாருங்க, இதுல கடுகு ஒரே பேட்டர்னா இருக்கும், ஒரே டிசைன் மாதிரி இருக்கும். இது வந்து ஃபுல்லாவே டப்பர் வேர். இதோட வேற எல்லாமே டப்பர் வேர் தாங்க. இங்க கடுகு, வெந்தயம், ஜீரகம், மிளகு இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இருக்கு. கார மிளகா, மஞ்சத்தூள், மிளகா பொடி அதெல்லாமே இருக்கு இங்க. ஸோ இதுதாங்க இது ஃபுல்லாவே இந்த ஷெல்ஃப். அடுத்தது இங்க சின்னதா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி போட்டு தொங்க விட்டு ஹோல்டர் மாதிரி வச்சு சிசர் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் இதே மாதிரி க்ளோஸ்டு ஷெல்ஃப் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய டப்பா. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, பட் வந்து இது இல்லாமல் டப்பர் வேர் தான், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான். இப்போ அவங்க வந்து ஏதாவது அம்மா வந்து நிறையா ஃபுட்டு வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம வந்து பிஃபோராகவே அந்த காய்கறிகள்லாம் நறுக்கி வைக்கணும் இல்லையா, அதுக்கு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அவங்க வந்து வச்சிருக்காங்க இதெல்லாம். அண்ட் நம்ம சும்மாவே இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமே, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம்ல, அதுக்காக. அண்ட் அடுத்தது இதான் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸ், நம்ம வீட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இதுல வந்து எல்லாமே
எல்லாமே இருக்கு. ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல வந்து பனானா சிப்ஸ் அண்ட் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் இருக்கு. அண்ட் டேட்ஸ் இருக்கு. இதுல பாத்திரங்கள் சம்படம் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் இது ஃபுல்லாவே சம்படம். இது வந்து இந்த பாத்திரம் அப்பளம்லாம் போட்டு பொரிச்சு வைக்கிற பாத்திரம். மிக்சி எல்லாம் இங்கேயே லைனா வச்சுட்டாங்க. அண்ட் சாப்பர் இருக்கு. சாப்பர் வெஜிடபிள் சாப்பர் இருக்கு. அப்புறம் இட்லி தட்டு. இது எல்லாமே சின்ன சின்ன சம்பளங்கள் பெரிய பெரிய சம்பளங்கள்லாம் இருக்கு. டேட்ஸ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் இதுல இருக்கு. அண்ட் இது வந்து என்னன்னா இந்த மாதிரி பாத்திரம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரைஸ் வந்து வைக்கிறதுக்கோ இல்ல வேக வைக்கிறதுக்கோ அப்படி இல்லைன்னா நீங்க வந்து காய்கறி வந்து கட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அது கூட நீங்க வந்து வேக வச்சுக்கலாம். இதுல வந்து மூணு செட்டு வருது. இதுல அப்படியே நீங்க வந்து குக்கர்ல மேல 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 வச்சு நீங்க வந்து குக்கர்ல மூடி வச்சிடலாம். எல்லாமே டைரக்டா நமக்கு ரைஸ் பருப்பு சாதம் எல்லாமே ஒன்னா வெந்துடும். அதுக்குதான் இது. சோ இதெல்லாம் தான் சின்ன சின்ன சம்பளங்கள் பெரிய பெரிய சம்பளங்கள் எல்லாமே இருக்கு. இப்போ வந்து குக்கர்ஸ் பார்க்கலாம். எல்லாம் 10 லிட்டர் 5 லிட்டர் எல்லாம் டிஃப்ரெண்ட் குக்கர்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் டப்பர் வேற அந்த இந்த மில்டனோட ஹாட் பேன் அது இருக்கு. கீழே அதே மாதிரிதான் சின்ன சின்ன கடாய்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாமே இருக்கு. இந்த கிரேவிக்கு பண்றதுக்கு கடாய் ரைஸ் கூட இதெல்லாம் வைக்கலாம். குழம்பு கிரேவி தொக்கு எல்லாமே இதுல பண்ணிக்கலாம். நம்ம சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு எல்லாமே. அடுத்தது நம்ம இந்த பக்கம் வந்தா கீழே பாத்தீங்கன்னா தோசை தவா, தாளிக்கிற கரண்டி, அப்புறம் சின்ன சின்ன இந்த மினி தோசை வாக்குற தவா எல்லாமே இருக்கு இதுல. இது வந்து ஹூக்ஸ் எல்லாம் போட்டு மாட்டி வச்சிருக்காங்க இங்க. அடுத்தது கீழே பாத்தீங்கன்னா இந்த ஸ்டவ், கிளாஸ் ஸ்டவ், ஓகேவா, அது இருக்கு. 3 பர்னர் கிளாஸ் ஸ்டவ் இருக்கிற அந்த ஸ்டாண்ட் இருக்கு. இங்க ஃபுல்லாவே அந்த லிக்விட் ஐட்டம்ஸ் பாத்திரத்துக்கான லிக்விட், விம் லிக்விட் எல்லாமே இருக்கும். ஸ்க்ரப் எல்லாமே இருக்கு. இந்த பக்கம் ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்து அதுல வச்சிருக்காங்க. அடுத்தது இது வந்து ஜென்ரலா ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா அவங்க இதுல இருந்து கூட அவங்க வந்து வச்சு பண்ணுவாங்க. கங்கரிக்காய் இருக்கு, மோர் மிளகா எல்லாமே இருக்கு. இதுல வந்து இந்த மசாலா ஐட்டம்ஸ் மற்ற எக்ஸ்ட்ரா மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே இது வந்து போட்டு வச்சிருக்காங்க இந்த டப்பால். அண்ட் தென் இங்க வந்து சாம்பார் பொடி, கொஞ்சம் வடம் அதெல்லாம் போட்டிருக்காங்க. இது அப்பளம் எல்லாமே இருக்கு. கேஷ்யூஸ், கொஞ்சம் கடலை, அப்புறம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வந்து ஆர்டர்ஸ் இதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. வேணும்னா நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இஞ்சி மரப்பா, நம்ம தொண்டைக்கு கோல்டுக்கு அதெல்லாம் ரொம்பவே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டிஷ்யூ பாத்தீங்கன்னா ரீயூசபிள் அண்ட் வாஷபிள். நம்ம வந்து சூப்பரா வந்து துடைக்கலாம். இப்ப பால் எல்லாம் செஞ்சிருச்சுன்னா அண்ட் தென் வந்து இதை கிளீன் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து சூப்பரா வந்து தொடச்சு வாஷ் பண்ணி திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கு. இது நான் வந்து 2 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இது வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒண்ணுன்னு சொல்லுவேன் நானு. ஏன் தெரியுமா, இதுல வந்து சாய் காயத்ரியோட சாய் சீக்ரெட், அவங்களோட சாய் காயத்ரி அவங்க தான் இது வந்து பண்றாங்க. சாய் சீக்ரெட்னு சொல்லிட்டு பேரு அவங்களோட இது டம்மி டீ. இது வந்து நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 months வந்து எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் சூப்பரா இருக்கு. எனக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து நான் வந்து பாக்குறேன். அண்ட் ஸ்மெல் பாத்தீங்கன்னா எல்லா மசாலாவும் சேர்த்துருக்காங்களா, ஹோம்மேடா பண்றாங்க. ரொம்பவே நேச்சுரலா இருக்கு, செம்மையா இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். இதை ட்ரை பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம ரொட்டேட் பண்ணலாம். ரொட்டேட் பண்ணி நமக்கு தேவையான எண்ணெயை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ட்ரை இது. ஸோ இதுல வந்து இருக்கு. அண்ட் தென் அந்த வடிகட்டுற இது பெருசா இருக்கும், அது கொஞ்சம் அது இருக்கு. நம்ம வந்து இடியாப்பம் ஒரு சேவை பண்ணும்போது நம்ம வந்து இதை வடிகட்டிக்கலாம் அந்த தண்ணியை. ஸோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் இங்க பாருங்க, இது வந்து ஃபுல்லாவே ஸ்பூன்ஸ்ல இருந்து வடிகட்டுறது சின்ன சின்ன பாருங்க இதெல்லாம் இருக்கு. இது வடிகட்டுறதுக்கு, அப்புறம் வந்து இது வந்து மேஷ் பண்றதுக்கு. அந்த பருப்பெல்லாம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டால் ஃப்ரை பண்றோம் இல்லையா, டால் ஃப்ரை பண்ணும்போது நம்ம வந்து டால் இருக்கோ ஆர் சம்திங் டால் ஃப்ரை பண்ணும்போது நான் வந்து என்ன பண்ணுவேன்னா மசிச்சிருவேன் அந்த டாலை. நம்ம வந்து குக்கர்ல போட்டு சவுண்ட் விட்டாலும் நல்லா மசியணும் அப்படின்னா நல்லா இப்படி யூஸ் பண்ணி மசிச்சா ரொம்ப ஈஸியா. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பூன்ஸு,
கரண்டிகள் சாம்பாருக்கு குழம்புக்கு யூஸ் பண்ற கரண்டிகள், தயிருக்கு யூஸ் பண்ற கரண்டிகள், அதெல்லாம் தான் இதுல இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஷெல்ஃப். இந்த ஷெல்ஃப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்க. வந்து இது வந்து கடலைப்பருப்பு போட்டிருக்காங்க. இது இல்லாம டப்பர்வேர் இதெல்லாம் ஓகேவா. இதுல வந்து கடலைப்பருப்பு, அப்புறம் உளுத்தம் பருப்பு, தோரம் பருப்பு, பாசி பருப்பு, எல்லா பருப்பு வகைகள்லாம் இங்க இதுல இருக்கு. நல்ல பெருசு பெருசா இருக்கும். நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. அதுல நீங்க வந்து நிறைய பருப்புகள் வந்து போட்டு வச்சுக்கலாம் பாருங்க. அதுல ஈஸியா இருக்கும் நமக்கு. எடுக்கிறதும் நமக்கு ஈஸி, யூஸ் பண்றது எல்லாமே ஈஸி நமக்கு. இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்ல வந்து நீங்க போட்டு வச்சிருந்தீங்கன்னா. அடுத்தது வந்து இதுல பாத்தீங்கன்னா அவல், அப்புறம் வந்து அரிசி, ரெஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் லைக் சோயா. அந்த சோயாலாம் வந்து இதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து இது வந்து வெள்ளத்தை வந்து ஜாகரியை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்க என் பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜாகரியை வாங்கிட்டு அதை வந்து அவங்க துருவி வச்சிருவாங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்வீட் பண்றோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா நம்ம வந்து பண்ணலாம். இன்ஸ்டன்டா நம்ம பண்ணலாம். தேங்காவும் அப்படிதான் பண்ணுவாங்க. துருவி ஒரு பாக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க ஃப்ரிட்ஜ்ல. நம்ம வந்து இன்ஸ்டன்டா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்பன்னு உட்காந்து நம்ம வந்து திருவிட்டு இருந்தோம், ஆர் நம்ம வந்து மிக்சில போட்டு அரைச்சிட்டு இருந்தாலும் நமக்கு டைம் ஆகும். டைம் சேவ் பண்றதுக்கு நீங்க இப்படி கூட பண்ணலாம். அடுத்தது இங்க வந்து ஸ்பூன்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, ஸ்பூன் ஹோல்டர் எல்லாமே வச்சுக்கலாம். ஃபோர்க்ல இருந்து கத்தில இருந்து எல்லாமே ஸ்பூன்ஸ் இருக்கு. இதுவும் அதே மாதிரிதான் ஸ்பூன் ஹோல்டர்ஸ் எல்லாமே. இந்த ஸ்பூன் கத்தி ஹோல்டர் அது. அண்ட் கீழே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நமக்கு இதெல்லாம் சின்ன சின்ன கப்ஸ், காஃபி குடிக்கிற கப்பு. இதெல்லாம் அழகா இருக்குல்ல, சின்னதா இருக்கு அழகா. அண்ட் இது வந்து சின்ன பசங்களுக்கு ஸ்ட்ரா வச்சு டம்ளர். இது வந்து சூப் பவுல்லாம் வச்சிருக்காங்க இங்க. சூப் பவுல், டம்ளர்ஸ், டவரா எல்லாமே இதுல இருக்கு. இது வந்து ஃபில்டர் போடுற இந்த பாத்திரம். கீழே வந்து பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா மத்த ப்ரொவிஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன் ஐட்டம்ஸ், அரிசிஸ், இதெல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற டப்பாஸ். இதெல்லாமும் டப்பர்வேர் கீழே இருக்கிறதெல்லாம் 2 டப்பா. ஸோ இந்த இடம் கீழே பார்த்தீங்கன்னா நான் காட்ட மறந்துட்டேன். ஆக்சுவலாக இதில் வந்து நல்ல பெரிய டப்பர்வேர் இருக்குது. இதில் வந்து அரிசி போட்டு வச்சிருக்காங்க. அண்ட் நம்ம வந்து சப்பாத்திலாம் போடும்போது நம்ம வந்து இட்டோடனே நம்ம இதில் போட்டுட்டோம் ஓகேவா. அது இந்த மாதிரி இருக்கும். அதுதான் வச்சிருக்காங்க. இதில் மாவு, கோதுமை மாவு அதெல்லாம் வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள நிறைய பருப்பு வகைகள் எல்லாமே இருக்கு. அப்புறம் இது வந்து சாப்பிங் போர்டு அதெல்லாம் வச்சிருக்காங்க. இதுலயும் பருப்பு அதே ஐட்டம்ஸ், சக்கரை எல்லாமே வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் ஹோம் டூர் வந்து அம்மாவோட ஹோம் டூர் முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி வேற வீடியோல நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து பாக்குறேன். சரி, வேற என்னென்ன வீடியோஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அதையும் போட்டுடலாம். ஸோ தேங்க்யூ. இவ்வளோ தூரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ப்ளீஸ் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.